அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறாரா? ஏன் டெல்லிக்கு பயணம்? அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் அதிகாரியா கர்நாடகா மாநிலத்தில் பணியாற்றிட்டு வந்தாரு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா அங்கு இருக்கிற பிஜேபி தலைவர்களோட பழக்கத்தை ஏற்பட்டு அவர் பிஜேபி பார்ட்டியில சேருவதற்காக முற்பட்டார். அதுக்கு தன் பதவியையும் துறந்துவிட்டு தமிழக பிஜேபி மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். ஏப்ரல் 21 2025 ஆண்டு அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டார். அதன் பிறகு திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் தமிழகத்தின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். விஜய் என்ற ஒரு அலையால 2 திராவிட கட்சிகளும் தவிடுபொடியா போயிடுச்சு. திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஆந்திராவிலிருந்து எம்பியாக ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு மத்திய மந்திரி பதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது. வணக்கம் HVKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. ஸோ இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறாரா? ஏன் டெல்லிக்கு பயணம் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னோக்கி போனோம்னா என்னென்னலாம் நடந்தது, ஏன் அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். அதாவது அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் அதிகாரியா கர்நாடகா மாநிலத்தில் பணியாற்றிட்டு வந்தாரு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா அங்கு இருக்கிற பிஜேபி தலைவர்களோட பழக்கத்தை ஏற்பட்டு அவர் பிஜேபி பார்ட்டியில சேருவதற்காக முற்பட்டாரு. அதுக்கு தன் பதவியையும் துறந்துவிட்டு தமிழக பிஜேபி மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். அவர் நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவருடைய அதிரடி பேச்சுகளும் அதிரடி நடைமுறைகளுமே பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில அவர் ஒரு பெரிய அன்பு கூட்டங்கள் சேர்ந்தது. இதில் பொதுமக்களும் அவரை ரொம்பவே விரும்பி அவரோட பேச்சுகள்லாம் பார்த்தாங்க. அவருடைய செயல்முறைகள்லாம் கவரும் தக்க வகையில் இருந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவரோட தலைமையில், அதாவது பிஜேபி கட்சி தலைமையில் பார்த்தீங்கன்னா தனியா ஒரு கூட்டணி அமைச்சாரு. அந்த கூட்டணி சார்பா 18% ஓட்டு பேங்க் வாங்கினாரு. பிஜேபி தனியா பார்க்கும்போது 11% ஓட்டு வாங்கினாரு. இது டெல்லி தலைவர்களுக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்திச்சு. ஸோ இருந்தாலும் இங்க இருந்த தலைவர்களுக்கு இது பிடிக்கல. ஏன் அப்படின்னா அதிமுகவோட கூட்டணியில இருந்திருந்தா கிட்டத்தட்ட 10 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற்று இருக்க முடியும், தாங்களும் ஒரு எம்பியாவோ இல்ல மத்திய மந்திரியாவோ ஆகியிருப்போம் அப்படின்றது இவங்களோட வாதம். ஸோ இதுக்கிடையில பாத்தீங்கன்னா பிஜேபி டெல்லி தலைமை என்ன பண்ணுதுன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவோட கூட்டணி அமைக்க முற்பட்டது. ஸோ அதுல அதிமுக சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது பிஜேபியோட மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை மாற்றிவிட்டு தங்களுக்கு தோதாக இருக்கும் ஒரு தலைவரை இங்க மாநிலத்தில் பணியமர்த்த பதவி வழங்கப்பட வேண்டும் சொல்லப்பட்டதனால அடிப்படையில் ஏப்ரல் 21 2025 ஆண்டு அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டார். அதன் பிறகு திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் தமிழகத்தின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். ஸோ இந்த நியமனம் நடந்ததுக்கு அப்புறமா அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய மந்திரியோ அல்லது தமிழகத்திலோ இல்லது கட்சியிலேயோ அகில இந்திய அளவில் ஒரு பொறுப்பு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் கடந்த ஒரு வருடமாக அவருக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை. 2026 கூட்டணி பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி படுதோல்வி அடைந்தது. அதுல 47 தொகுதியில் மட்டும் அதிமுக வெற்றி பெற்றது. பிஜேபி சார்பாக 27 தொகுதியில போட்டிட்டாங்க. அதுல ஒரே ஒரு தொகுதி நீலகிரியில மட்டும் வெற்றி பெற்றாங்க. இது தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் பெருத்த அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் என்ற ஒரு அலையால 2 திராவிட கட்சிகளும் தவிடுபொடியா போயிடுச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கு இடையில எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது 2026 சட்டமன்ற எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஆந்திராவிலிருந்து எம்பியாக ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு மத்திய மந்திரி பதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா வருகின்ற ஜூலை மாதம் பாத்தீங்கன்னா மந்திரி சபை சென்ட்ரல், அதாவது மத்திய மந்திரி சபை மாற்றி அமைக்கப்படுவதாக சொல்லப்பட்டது. இதெல்லாம் அவருக்கு மந்திரி
வந்து இடம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில அண்ணாமலை அவர்கள் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிக்க போறாரு. அவருக்கு வந்து பிஜேபியில தொடர்ந்து பயணிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுக்கு ஏற்ற வகையில வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அண்ணாமலை அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆன்மீக பயணமாக இமயமலைக்கு செல்வாரு. ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இமயமலைக்கு செல்வதற்கு முன்னாடி வாழும் கலை தொண்டு நிறுவனரான ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களையும் பார்த்து ஆலோசனை செய்ததாக சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா நேபாள் உள்ள இமயமலையில போயிட்டு ரிட்டர்ன் வந்து நேரா ஒரு பிஜேபியோட தேசிய தலைவரான திரு நிதின் நபீன் அவர்களை சந்திக்க சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. சரி, இப்போ இந்த சந்திப்புல என்ன நடக்க போகுது அப்படின்றதான் நம்ம இந்த இடத்துல முக்கிய குறிப்பா பார்க்க போறோம். ஸோ இந்த சந்திப்புல திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த பிஜேபியை விட்டு விலகுவதாகவும் அதே நேரத்துல தான் வந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு பயணிக்க போறதாகவும் சொல்றாங்க. ஸோ இது எதுக்காக இவர்களை சந்திக்கிறாரு, இது போகாமே இவர் வந்து இங்க இருந்து பொறுப்பெல்லாம் துறக்கலாமேன்னு சொல்றாங்க. பட் அப்படி இல்லை, டெல்லி தலைவர்களோட கோபத்துக்கு ஆளாக வேண்டாம் என்ற அடிப்படையில தான் சந்திச்சு இந்த தகவலை தெரிவிக்க இருக்கிறாரு. அதன் அடிப்படையில தான் ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களையும் சந்திச்சு டெல்லியில் உள்ள தலைவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி அவங்கள ஆசுவாசப்படுத்துங்க. ஸோ நான் வந்து தனியா என்னோட பாதையை தேர்ந்தெடுக்க போறேன், என்னோட அரசியல் பயணம் புதுமையாக இருக்கணும், மக்களுக்கு சேவை செய்வதற்காக நான் போறேன் அப்படின்ற தகவலை அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னதன் அடிப்படையில ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில் உள்ள அமித்ஷா மற்றும் திரு நரேந்திர மோடி அவர்களிடம் தகவல் தெரிவித்ததாகவே சொல்லப்படுகிறது. ஸோ இதன் அடிப்படையில வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி, அதாவது ஜூன் 4ஆம் தேதி திரு அண்ணாமலை அவர்களுடைய பிறந்த நாள். அந்த பிறந்த தினத்தில் அவர் வந்து இந்த ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறத அறிவிக்க போகிறாருன்னு சொல்றாங்க. பட் இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு சின்ன ட்விஸ்ட், அவர் இப்போ தனி கட்சி ஆரம்பிக்க போவதில்லை. ஏன் அப்படின்னா அவர் இதை ஒரு இயக்கமாக ஆரம்பிக்க போகிறார். இந்த இயக்கத்தை மக்களிடையே கொண்டு சென்று நிறைய தொண்டர்களை உருவாக்கி அதன் பின்னர் அவர் வந்து கட்சியாக அறிவிக்க இருக்கிறார் அப்படின்றது தான் எக்ஸ்க்ளூசிவ் தகவல். ஸோ அதுக்கு இடையில டெல்லி தலைமை என்ன பண்றாங்க அப்படின்னா அவரை கன்வின்ஸ் செஞ்சு அவருக்கு மத்திய மந்திரி சபை கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. பட் அவர் அது எல்லாம் வேண்டாம் அப்படின்ற முடிவில் தான் இருக்காரு. ஸோ அவர் மத்திய மந்திரி சபை வேணா, எனக்கு டெல்லி வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஏன் அப்படின்னா அவர் தமிழகத்துல கால் ஊன்றணும் தான் நினைக்கிறாரு. அவருக்கு எப்பவுமே டெல்லி அகில இந்திய கட்சி தலைவர் பதவியோ அல்லது மத்திய மந்திரி பதவியோ அவருக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதை திணிக்க இவர்கள் பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா அதை இவர் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை. அவர் நிச்சயமாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க போகிறார். அது மக்கள் சக்தி இயக்கமா அல்லது வேறு ஏதாவது பெயர் இருக்கிறதா என்று அவர் அறிவிக்கும் போதுதான் தெரியும். பட் நிச்சயமாக அது ஒரு இயக்கமாக தான் இருக்கும். சிறிது காலத்திற்கு பிறகுதான் அதை ஒரு கட்சியாக அவர் மாற்றப் போகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எதுவாக இருந்தாலும் இன்னும் ஒரு தினங்கள்ல தெரிய போது அவரே பத்திரிகைகள் முன்பு அறிவிக்க போவதாக விமான நிலையத்தில் சொல்லியிருக்காரு. 2 நாள் பொறுத்துக்குங்க, நான் அறிவிக்க போகிறேன்னு சொல்றாரு. இதுக்கிடையில நிறைய விஷயங்களை நம்ம பார்த்திருப்போம். திரு அண்ணாமலை அவர்கள் விமான நிலையத்திற்கு போகும்போது பிஜேபி கட்சி கொடி இல்லாம தான் போனார் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் மிகுந்த நம்பத்தகுந்த வட்டாரங்களில் சொல்லப்படுவது பிஜேபியிலிருந்து அவர் விலகுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. ஸோ நாமளும் பொறுத்திருந்து பார்ப்போம், நாம் சொன்னது சரியாக இருக்கிறதா என்று. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.